வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு வழியை கண்டுபிடிச்சாரு. ஆங்கிலேயர்கள் இந்தியாவுல வணிகமயம் அமைக்கலான்னு எலிசபெத் ராணி கிட்ட ஒரு பட்டய சட்டை எழுதி வாங்கிட்டு இந்தியாவுக்கு வராங்க. ஜஹாங்கீர் மன்னர் கிட்ட வணிகமயம் அமைக்க பர்மிஷன் வாங்கி வணிகமயம் அமைக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஆங்கிலேயர்களுக்கும் அங்கிருந்த ராஜாக்களுக்கும் பிரச்சனை வருது. இதை எதிர்த்து பண்ணப்பட்ட போர் தான் பிளாசி போர், பக்சார் போர். இந்த ரெண்டு போர்லயுமே ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சதால அங்கிருந்த ராஜாக்கள்லாம் அவங்களை எதிர்க்க பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சு அங்க இருந்த மக்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி நிறைய வரியும் போடுறாங்க. வரி கட்ட மாட்டேன் தென்னிந்தியாவில எதிர்த்து முதல்ல போர் பண்ணவர் தான் பூலிதேவர். அவரை தொடர்ந்து நிறைய மன்னர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து புரட்சிகள் பண்றாங்க. இந்த புரட்சிகள்ல தோற்கடிக்கப்பட்ட மன்னர்களை கைது செய்து வேலூர் சிறையில வைக்கிறாங்க. அங்க இருந்த மன்னர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வேலூர் புரட்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் மக்கள் பல கட்சி அமைச்சு போராட்டங்கள் நடத்துறாங்க. காந்தி மற்றும் பல தலைவர்கள் போர் பண்றதுனால பல உயிர்கள்லாம் பாதிக்கப்படுது. அதனால போர் எதுவும் பண்ணாம அகிம்சை முறையில போராட்டம் பண்ணி இந்தியாக்கான விடுதலையை வாங்குறாங்க. 200 வருஷமா பிரிட்டிஷ் கிட்ட அடிமையா இருந்த இந்தியாவுக்கு பல உயிர் தியாகங்களுக்கு அப்புறம் 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு சுதந்திரம் கிடைச்சது.